சோ ஹோமிஸ் 2021ல சின்ன ஒரு சம்பவம் நடக்குதுங்க. சோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டூர்க்கியை சேர்ந்த இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பேஹன் முல்டு அப்படிங்கிறவர். சோ இவர் என்ன பண்றாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா குடிச்சிட்டு என்ன பண்றாரு தனியால காட்டுக்குள்ள கிளம்பி போயிடுறாருங்க. அப்போ ரொம்ப நேரம் ஆகி காணோம்னு சொல்லி இவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்கியூ டீமை வந்து காட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போய் தேடுங்க அப்படின்ட்டு. தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மப்புன்னு நினைக்கிறேன். உள்ள காட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தவர் இவரு எந்திரிச்சு அந்த ரெஸ்கியூ டீமை பாக்குறாரு. பார்த்துட்டு சரி யாரையும் தேடுறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றாரு, இவரும் வந்து அந்த டீமோட ஜாயின் பண்ணி 1 மணி நேரம் பக்கம் தேடிட்டு இருந்திருக்காரு. இவரையே தேடிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட என்ன ஆகுது 1 மணி நேரமா வந்து தேடிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்கியூ டீம்ல இருக்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இவன் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காராமா. பேஹன் முல்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காராமா. கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மனுஷனுக்கு ரியலைஸ் ஆகுது தேடிட்டு இருந்தது என்னைய தான் அப்படின்னு சொல்லி. அப்படி கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றாராமா, யாரு நீங்க தேடிட்டு இருக்கீங்க, நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாராமா. சொன்னோன்னு என்னாச்சு, எல்லா ரெஸ்கியூ டீமும் ஷாக்காய் இவரே பாட்டுருக்காங்களாமா. அந்த ரெஸ்கியூ டீம் வந்து ஒருத்தர் வந்து ரிப்போர்ட் எடுக்கிறாராமா இவர்கிட்ட. என்னன்னு சொல்றாருன்னா, எனக்கு பெருசா தண்டனை கொடுத்துறாதீங்க, இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிய வேணாம், எங்க அப்பா தெரிஞ்சா என்னை கொன்றுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாராமாங்க. என்ன மனுஷன், இவரை தேடுறதுக்கு இவரே போய் தேடிட்டு இருந்திருக்காரு 1 மணி நேரம் பக்கம். இந்த மாதிரி ஃபேக்ட் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹோமிஸ்.